Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தில் இருந்த மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் புகைப்படம் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்ட நிலையில் மின்துறை அதிகாரிகளால் புரட்சித் தலைவியின் புகைப்படம் அவமதிக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் விடிய அரசின் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட இந்த அவல செயலுக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்துள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலில் காயம் காரணமாக எக்ஸ்ரே எடுக்க ஃபர்கத் என்பவர் முயன்ற நிலையில் பணியாளர் இல்லாததால் நீண்ட நேரமாக அவர் காத்திருந்தார். இது குறித்து மருத்துவர் ரஜினிஷ் என்பவரிடம் புகார் தெரிவித்த போது அவர் அலட்சியம் காட்டியுள்ளார். சேவை உணர்வு இன்றி வெறுப்பை வெளிப்படுத்தும் மருத்துவ பணியாளர்களை கண்டித்து ஃபர்கத் மற்றும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனைகளை கண்காணிக்க வேண்டிய துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளம்பரம் தேடிக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சுடுகாடு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவர்கள் உடலை விவசாய நிலங்கள் வழியாக தூக்கிச் சென்று அடக்கம் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சின்ன நெற்குன்றம் தனித்தெருவில் யாரேனும் இறந்தால் அவர்களது உடலை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று இறுதி சடங்கு செய்து வருகின்றனர். சுடுகாடு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடலை விவசாய நிலங்கள் சேற்றில் இறங்கி தூக்கிச் செல்லும் நிலை இருந்து வருகிறது. இதுகுறித்து விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே திமுகவினரின் ஆதரவோடு சட்டவிரோத மணல் கொள்ளை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூதை கிராமத்தில் உள்ள மேல கண்மாயில் சீமை கருவேல மரங்களை அகற்றி கரையை பலப்படுத்துவதாக கூறி பணி தொடங்கப்பட்ட நிலையில் அங்கு சட்டவிரோத மணல் கொள்ளை நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திமுகவினரின் ஆதரவோடு ஒப்பந்ததாரர் மணல் கடத்தலில் ஈடுபடும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது.